எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மலர்கண்ணன். இன்றைக்கி நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா ஜலகம்பாறை அருவி. இது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இது ஆலங்காயம் போகிற வழியில் ஒரு திருப்பத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அருவி இருக்குது. இந்த அருவியில் வருஷம் பூரா தண்ணியெலாம் வராதுங்க. அவங்களே ஒரு அருவி போல் வச்சுருக்காங்க செப்டம்பர்லேருந்து ஜனவரி மாதம்னு. ஏன்னா இது ஏலகிரி மலையில் உருவாகக்கூடிய அருவி. ஏன்னா மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த அருவி வரும். இது ஒரு சின்ன மலை தான், ஏலகிரி மலை. ஸோ அந்த மலையில் இருக்கக்கூடிய அருவி. வாங்க பார்க்கலாம் அந்த அருவிக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னு. இது நம்ம திருப்பத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டினோடனே மெயின் ரோட்லேருந்து நமக்கு இடது பக்கமாக ஒரு ரோடு திரும்புங்க. அதுதான் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான பாதை. நம்ம இந்த பிரிவில் திரும்பி போகும்போது ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம அந்த அருவிக்கு போய் சேர்ந்துடலாங்க. இப்போ நமக்கு நேராக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ஏலகிரி மலை. ஒரு சிறு மலை தான் அது சொன்ன மாதிரி. இப்போ இந்த 8 கிலோமீட்டருமே உங்களுக்கு கிராமத்து சாலையாக தான் இருக்கும். இது வெளிவட்ட சாலையோ சுற்றுவட்ட சாலை மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு கிராமத்து சாலையாக தான் இருக்கும். 2 பக்கமுமே மரங்கள், மக்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இதில் நம்ம வலது பக்கம் திரும்பணும். அதில் நேராக போனாலும் நமக்கு அந்த அருவி வந்துடும். பட் அந்த நேராக போகிற பாதை சின்ன பாதை. அதுக்கு போல் தான் நம்ம இந்த வலது பக்கம் பாதை திரும்பணும். இதில் நம்ம நேராக போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த அருவிகிட்ட தான் போய் இந்த பாதையே முடியும். ஸோ பார்க்கவே பசுமையாக இருக்கும் 2 பக்கமும். உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூரா விவசாய அந்த நிலங்கள் தான் பூராமே. ஸோ அதனால் நீங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இந்த சாலையில் பயணிக்கலாம். அதுபோக நமக்கு நல்ல பசுமையாகவே இருக்குங்க போகிறதுக்கு. மழையுமே இப்போ நாங்கள் போகிற சீசன் நல்லா மழை பெய்கிற சீசன். இப்போ நேற்று தான் போனோம், இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரு பக்கமும் இங்கே நமக்கு ஆற்று பாசனம்லாம் கிடையாது. இந்த ஜலகம்பாறை அருவி பார்த்தோன்னா வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால தான் இங்கே இவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது. இதே பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருந்தால் இவ்வளோ மரம்லாம் இருக்காது, நேராக அழிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. அதுபோல் இங்கே பார்த்தோன்னா இந்த எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையும் கிடையாதுங்க. கண்டமேனிக்கு வாகனங்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த எல்கையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனால் நமக்கு அந்த அருவி வருது. ரம்மியமாக இருக்கும், சூழல் நல்லா இருந்தது. நான் வந்த அன்றைக்கி நல்லா முதல் நாள் இரவு நல்லா மழை பெய்ததுனால எல்லா இடமும் பசுமையாகவும் இருந்தது, ஈரம் அதிகமாக இருந்தது. வாங்க பார்க்கலாம் அருவியில் எப்படி தண்ணி விழுதுன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வசதிகள் அங்கே செய்திருக்கிறார்கள்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, சுற்றுலாத்துறை மேம்பாட்டு மூலமாக இப்போ நிறைய வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே உடைமாற்றம் அறை, அதுபோல் சின்னதாக விளையாட்டு திடலாம் இருக்குது. பாருங்கள், நல்ல பெரிய ஆர்ச்சே போட்டிருக்காங்க நுழைவாயிலே. அதே மாதிரி உள்ளே வர்றதுக்கு வாகனங்களுக்கு கட்டணம் வாங்குகிறாங்க. இருசக்கர வாகனத்துக்கு 20 ரூபாயும், 4 சக்கர வாகனங்களுக்கு 30 ரூபாயும், வேனுகளுக்கு 50 ரூபா அந்த மாதிரி வாங்குகிறாங்க. போகும்போதே வலது பக்கம் ஒரு சின்ன பார்க் கட்டியிருக்காங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இதாக போகுது பாருங்கள், ரொம்ப கலங்கலாக போகுது. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ நேராக தெரியுதவங்க பார்க்குறது பெருமாள் கோயில். முன்னாடி பெருமாள் கோயில் தான் இங்கே இருந்திருக்கு. பெருமாள் கால் பாதத்தை வச்சு அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம அருவிக்கு போகிற பாதை எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாம் பார்க்கலாம். நான் அது ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ இந்த அளவுக்கெல்லாம் வசதியெலாம் செஞ்சு வைக்கலைங்க, ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. இப்போ இந்த கோயிலில் பெருமாள் கோயிலை தாண்டோடனே வலது பக்கம் திரும்புகிறோம்ல, இதுதான் அருவிக்கு போகிறதுக்கான பாதை. ஸோ இந்த மெயின் ஆர்ச்சு மாதிரியே இங்கேயும் ஒரு சின்ன ஆர்ச்சு, அதுவுமே நல்லாயிருக்கு. போர்டு வச்சுருக்காங்க, நன்றி மீண்டும் வருகன்னு வச்சுருக்காங்க போர்டு. நான் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு யானை சிலை வச்சுருக்காங்க, குழந்தைகள் வந்தோடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இதுக்கு மேலேயும் ஒரு சின்னதாக ஒரு சிறுவர் பூங்கா கட்டியிருக்காங்க. நல்ல விளையாட்டு பொருளோடு எல்லாம் நிறைய இருக்குது. போய் குழந்தைகளோட நம்ம இருந்து நம்ம விளையாண்டு வரலாம். குழந்தைகளுக்கு பிடித்தமான இடமாக இருக்கும். பெரியவர்களுக்கு அருவிக்கு அருவி, கோவிலுக்கு கோவில், ப்ளஸ்ஸு குழந்தைகள் விளையாட்டுக்கு போகிறது நிறையாவே இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சுற்றுலாத்துறையிலேருந்து. இதெல்லாம் பாராட்டலாம் நம்ம. அந்த சிறுவர் பூங்காவுக்கு நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. அதுபோல் நம்ம மேலே அருவிக்கு போகிறதுக்கும் நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. அந்த நுழைவு கட்டணம் வாங்குகிற இடத்துலையே பார்த்தோன்னா ஒரு சிற்றுண்டியகம் இருக்குது. ஸோ நம்ம ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே இருக்கனால பக்கத்தில் எந்த கடைகளும் கிடையாது. அதனால் இங்கே ஒரு சிற்றுண்டி வச்சுருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அங்கேயும் பொருள்லாம் கிடச்சிட்டு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போனோம். பார்த்தா அருவிக்கு போகிற பாதை அடைச்சிருந்தது. ஆஹா, வந்த வேலையை ஒன்றும் நடக்கலைன்னு என்னென்னு பார்த்தோன்னா, நேற்று பேஞ்ச மழைக்கு இது தண்ணி அதிகமாக வருது,
நீர் வந்து மேலேருந்து மண்ணோடு வருது, கலந்து வரனால ஆபத்தாக இருக்கும், குளிக்கிறவங்க தலையில் கல்லெல்லாம் விழுகும், அதே மாதிரி மண் நிறையா வரனால நாங்கள் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அங்கே இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்னென்னு பார்த்துட்டு வெறும் கேட்ட மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்காக அடுத்து மேலே போய் பார்க்கலாம் அருவி எப்படி இருக்குன்ட்டு. இந்த வழியில் அருவி பார்க்க முடியாது, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி வழியே நம்ம மேலே போகலாம். எப்படின்னா கோயிலுக்கு பின்னாடி கோயில்லையே போய் பார்க்கலாம் நம்ம. இது 2 பக்கமும் தண்ணி வருங்க, கோயிலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி 2 பக்கமும் தண்ணி வரும். அது நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. இது வந்து ஒரு முருகன் கோவில் மேலே இருக்குது. ஸோ அந்த முருகன் கோவில் போய் பார்க்கலாம். 1967 to 77 சமீபத்தில் தான் இந்த படிக்கட்டு பாதைலாம் போட்டிருக்காங்க. முன்னாடி இவங்க படிக்கட்டுலாம் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு காணொலியில் சொல்லியிருப்போம். அதில் அந்த மங்களகிரி பெருமாள் கோயிலில் எப்படி படிக்கட்டுக்கு உபயோகம் பண்ணியிருக்காங்களோ அதுபோல் இங்கேயும் படிக்கட்டுக்கு எல்லோரும் உபயோகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 67 சித்திரக்கூடம் சொல்லக்கூடிய அந்த வேல் வச்சு சாமி கும்பிட்ற இடத்த வந்து கட்டின வருஷம் அது. அதுக்கடுத்து 77 151ன்ற மாதிரி இங்கே எல்லாமே 101 101 இருக்குது. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இவங்க வந்து உபயோகம் பண்ணி இந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் 101 ரூபா உபயோகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இவங்க வந்து 1967 தான் இந்த படிக்கட்டுகள்லாம் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் வேல் வைத்து வழிபாடு செய்து அதுக்கு அப்புறம் 1977 இவங்களுக்கு அந்த சித்திரக்கூடம் வந்து இவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும். அதுபோக நாளடைவில் அந்த வேல் வழிபாடும் போக அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து சிவலிங்கம் மாதிரி ஒரு ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்து வள்ளி தெய்வனோட முருகனுக்கு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தனியாக கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள் நம்ம மக்கள் எவ்வளோ பேர் வந்து நிதியுதவி அளிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த படிக்கட்டு கட்டுறதுக்காகவே. அந்த நேரம் பார்க்குற இடம் தாங்க வேல் இருக்குது, வேல் வழிபாடு நடந்த இடம். ஒரு காலத்தில் வேல் வழிபாடு மட்டும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் பார்க்குற அந்த சிவலிங்கம் 5 தலை நாகத்துக்கு கீழே லிங்கம், லிங்கத்துக்குள்ளே முருகன் வள்ளி தெய்வானை சமேத ஒரு திருக்கோவில். அதுபோல் இங்கே அன்னதான மண்டபம் இருக்குங்க. மதியம் அன்னதானம் போடுறாங்க இங்கே. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோயில் எப்படி இருக்குன்னு. கொடிமரம் தாண்டியும் படிக்கட்டில் ஏறி கோயிலுக்கு பின்னாடி நம்ம அருவி வலது பக்கம் பார்த்தோன்னா இருக்கும். இப்போ பாருங்கள் எதுலேயும் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கான கல்வெட்டுகள் எல்லாருமே எவ்வளோ நிதி கொடுத்தான்றது. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஜலகாம்பாறை அருவி. இந்த அருவி பார்க்கத்தான் நம்ம வந்தோம், அங்கே போக முடியல, அதனால் கோயிலுக்கு வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள் அருமையான அருவி. முன்னொரு தடவை வந்தப்போ போய் குளிச்சிருக்கேன், இந்த தடவை குளிக்க முடியல, நல்லா தண்ணி விழுந்துட்டு இருந்தது. இன்னும் ஒரு வாரம் குளிச்சு வந்தோன்னா நல்லா குளிக்கலாம் மேலே. ஆனால் இங்கே தினசரி மழை பெய்யுது. இது ஒரு நல்ல ஒரு இடம். உங்களுக்கு அருவியில் குளிக்க பெருமாள், முருகன், சிவன் 3 தெய்வங்களையும் வழிபட்டு நம்ம திரும்பி வரலாம். இது ஒரு சின்ன பார்க், நம்ம போகும்போது பார்த்தா தான் வலது பக்கம் இருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் பார்க் மாதிரி நம்மளுடைய பொழுதுபோக்கு இடம். குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்த வேலை முடிந்ததுங்க. திரும்பி கிளம்பி போவோம் நம்ம திருப்பத்தூருக்கு. போய் ஏலகிரி மலையை பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஏலகிரி மலையை பற்றி. இங்கே அந்த நன்றி மீண்டும் ஒரு ஆர்ட்ஸ் அப்படியே போட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். வாங்க அடுத்து நம்ம போய் ஏலகிரி மலையை பார்க்கலாம். நன்றி. மதுரை மலர்கண்ணன்.